அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் விரதங்களில் முன்னிலைப்படுவது ஏன் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். நம் முன்னோர்கள் ஆடியில் அம்மனுக்கும், புரட்டாசியில் பெருமாளுக்கும், மார்கழியில் அனைத்து தெய்வங்களுக்கும் என மாதத்திற்கு ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்து வந்துள்ளனர். அந்த வகையில் பங்குனியில் உத்திரத்திற்கும் என சொல்வார்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உள்ளது போல அனைத்து மாதத்திற்கும் அனைத்து தனி சிறப்பு உள்ளது. பெண்களை 6 விதமாக தன்மை கொண்டவர்கள் என கருதுகிறார்கள். பெண் என்பவர்கள் தெய்வமாகவும், மனைவியாகவும், குருவாகவும், நண்பனாகவும், ஆசானாகவும், போதகனாகவும், செயல்திறன் கொண்டவர்களாகவும் ஒரு ஆணுக்கு அமைகிறார்கள். அந்த பெண்ணின் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால்தான் ஒவ்வொரு குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவேதான் பெரும்பாலான விரதங்களில் பெண்களுக்கு பங்கு அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதரும் தவறு செய்யாமல் இருப்பதில்லை. அறிந்தும் செய்யும் தவறுகள், அறியாமல் செய்யும் தவறுகள் என செய்திருக்கலாம். மேலும் நடக்கும்போது நம் காலடிப்பட்டு எறும்பு, பூச்சி போன்றவை எத்தனை உயிரினங்கள் சாகின்றன. இதுவும் ஒரு வகை பாவம்தான். இதனால் வரும் தோஷத்தினால் கன்னி பெண்களுக்கு திருமண தடை ஏற்படும். இதை தவிர்க்கவே பெண்கள் வாசலில் அரிசி மாவினால் கோலம் போடும் பழக்கம் பெரியோர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இதனால் திருமண தடை நீங்கி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற்றது. மழை, பனி, குளிர் காரணமாக உணவுக்கு வழியின்றி இரவு முழுவதும் உணவு இல்லாமல் இருக்கும் சிறு உயிரினங்களுக்கு அதிகாலையில் தமக்கு தேவையான உணவை தேடி வரும்போது நம் அரிசி மாவினால் கோலம் போடுவதால் அதற்கு உணவு கிட்டும். அந்த உணவினை சிறு உயிரினங்கள் அளித்த பெண்களுக்கு தோஷங்கள் அகலும் என்பது நம்பிக்கை. இவ்வாறு அந்த உயிரினங்கள் அந்த உணவை சாப்பிடுவதால் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கும் காரணத்தால் அந்த தடை நீங்க பெற்று மகிழ்ச்சியான வாழ்வு பெண்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த காலத்தில் ஆண்டாள் மார்கழி மாதத்தில்தான் தினமும் ஒவ்வொரு பாசுமர பொடி பாசுமாக பாடி சென்று பெருமாளை வழிபடுவார். ஆனால் தான் மட்டும் பெருமாளை பார்த்து பலன் அடையக்கூடாது என்று எண்ணி தன் தெருவில் இருக்கும் கன்னி பெண்கள், குழந்தை இல்லாதவர்கள் என எல்லா பெண்களையும் தன்னுடன் அழைத்து சென்று வழிபட வைத்தார்கள் ஆண்டாள் தேவியம்மன். தன் மனம் கவர்ந்த கண்ணனின் முன் நின்று நீயே என் கணவராக வர வேண்டும் என கூறி வழிபாடு செய்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒரு மனதுடன் தனக்கு சிறந்த கணவன் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் பரிசுத்தமான காற்றை சுவாசித்து விரதம் மேற்கொள்ளும் போது அப்பெண்ணிடமிருந்து எதிர்மறை எண்ணங்கள் விலகி மனம் ஆரோக்கியமாக மேம்பட்டு அவர்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். முக்கியமாக எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறையான எண்ணங்களையும் ஒரு முயற்சியில் நீங்கள் மனதார அந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள். பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த ஆண்டாள் பெருமாளின் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக அவரையே தன் கணவனாக அடைய விரும்பினார்கள். கண்ணனை மணக்க வேண்டி மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்த ஆண்டாளுக்கு அருள் புரிந்த பெருமாள் பங்குனி உத்தரத்தில் ஆண்டாளை மணந்து கொண்டார்கள். எனவே பெண்கள் பாவை நோன்பு இருந்தால் விரும்பிய கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை. இது போன்ற காரணத்தினால் நீங்கள் முக்கியமாக பெண்கள் மாதங்களில் முக்கியமான மாதங்களில் உங்களுக்கு உகந்த மாதமாக அந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து விரதத்தை மேற்கொண்டு வாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு வரன் கிடைக்கும். குறிப்பாக கண்ணனை வேண்டி கன்னி பெண்கள் மேற்கொள்வதுதான் இந்த பாவை நோன்பு. பெண்கள் பாவை நோன்பு இருந்தால் விரும்பிய கணவன் கிடைப்பது என்பது நம்பிக்கை. பாவை நோன்பு என்பது உண்மையில் கன்னி பெண்களுக்கானது. தனக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கை துணை அடையவும், தனது மனதிற்கேற்றவாறு போல் ஒரு வாழ்க்கை அடையவும் கண்ணனை வேண்டி கன்னி பெண்கள் மேற்கொள்வதுதான் இந்த பாவை நோன்பு. பக்தியின் மிகுதியால் தன்னை ஆயர்பாடியில் பிறந்த ஒரு பெண்ணாக பாவித்து தான் மிகவும் நேசித்த கடவுளான கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டி பாவை நோன்பு மேற்கொண்டு ஆண்டாள் பாடிய பாடல்களே திருப்பாவை. 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண் என்பதால் மற்ற ஆழ்வார்களுக்கில்லாத சிறப்பாக கண்ணன் மீது கொண்ட பக்தியை அவளால் காதலாகவும் வழங்க முடிந்தது. கண் நிறைந்த கணவன் வேண்டும் என்று விரும்பும் பெண்கள் பாவை நோன்பை கடைபிடித்தால் அந்த ஆசை நிறைவேறும். பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவள் ஆண்டாள். பெருமாள் மீது அதிக பக்தி கொண்டு அவரையே தன் கணவனாக அடைய விரும்பியவள். அவள் கண்ணனை மணக்க வேண்டி மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்தார்கள். அவளுக்கு அருள் செய்த சுவாமி
பங்குனி உத்தரத்தில் திருமணம் செய்து கொண்டார். ஆகவே பெண்கள் பாவை நோன்பு இருந்தால் விரும்பிய கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. பாவை நோன்பை தவிர பெண்கள் முக்கியமாக ஏதேனும் ஒரு விரதத்தை முறையாக கடைபிடித்து உங்களின் வாழ்க்கை பயன்பெறுமாறு எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.